पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। வணக்கம் அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமத்தில் 585வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஒரு விஷயம் கருட புராணத்தில் சொல்லியிருக்கு. ஏழைகளாக சில பேர் இருப்பாங்க, நிறைய குழந்தைகள், நிறைய சாப்பிடுவாங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு பணம் இருக்காது. குடும்பத்தில் குழந்தைகள் ஜாஸ்தி இருந்தாலே தகப்பனாருக்கு பசி ஜாஸ்தி இருக்கும். அதனால் அங்கே இங்கே போய் சாப்பிடுவாங்க. அவங்க பிஹேவியர் எராட்டிக்காக இருக்கும், பைத்தியம் மாதிரி நடந்துப்பாங்க. அப்படி நிறைய பேர் திரிவாங்க. அவர்களை இன்சல்ட் பண்ணிடாத, முடிஞ்ச வரைக்கும் சாத்தை போட்டு அனுப்பிச்சிடு. ஏன்னு கேட்டால் அவர்களை வடிவத்தில் எம்பெருமான் இந்த பூலோகத்தை சுற்றி பூலோகத்தை தூய்மை பண்ணிட்டு வரான். ஏன் அவர்கள் வடிவத்தில் தூய்மை பண்ணணும், அவனே பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஆதரிக்கணும். ஆதரித்தால் இருக்க திருப்தி என்று அதை பார்த்து கொண்டு அவனே எங்கும் வியாபிச்சிருக்கான். பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் அவன் நிற்கிறான். அதனால் முடிந்த வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா ஸ்பேஸ்லேயும் அவன் தான் இருக்கான். இப்படி கருட புராணம் நமக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு போகிறது. அதை விடுங்கள். இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. நாங்கள்லாம் பயணம் பண்ணிட்டு போகிறோம். நடந்து கையில் தீர்த்தம் வச்சுருந்தோம், அதுவும் தீர்ந்து போயிடுது. இன்னும் 2-8 மைல் தாண்டின அப்புறம் ஒரு இடத்துக்கு போனால் தங்கலாம் சாப்பிட்லான்ற நிலைமை. நான் சொல்லும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரிலாம் வேக வசதி இல்லை. போகிறோம். அங்கே போய் அப்புறம் ஸ்நானம் பண்ணி எதாவது கிடச்சா சாப்பிடணும். காலையில் ஏதோ ஒரு குளத்தில் சந்தியாதனம் பண்ணிட்டோம். அதில் ஜலம் எடுத்துகிட்டு வந்தோம் சொம்பில், அதுவும் தீர்ந்து போயிடுது. அப்போ எதிர்க்க ஒருத்தர் வந்தார், ஒரு பழக்கடைக்காரர். அவர் இந்தாங்க அப்படின்னு வாழைப்பழம் கொடுத்தார். நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறீங்களே, சஸ்தாவாக கொடுத்தார், நல்லா வாழைப்பழம். அவர் போயிட்டார் மனுஷன். ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போகலாம் மேலே தூரத்தில் அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒருத்தர் இளைஞர் சொன்னார். சாப்பிட முடியாது, அலம்பணும். அவங்களோட ஆச்சாரம் குறைச்சி அதை வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். அப்போ பெரியவர் இருந்தார், ரொம்ப பெரியவர். அவர் சொன்னார் என்கிட்ட, டே பையன், இந்த பசங்கள்லாம் சாப்பிடணும், பசி கஷ்டப்படுறான், இப்போ அலம்பணும்னா தண்ணியே காணும் பக்கத்துலலாம் இருந்த தொழிலையும். அதுக்கு பதிலாக அது மேலே பூர்புவ சுகான் மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடும். ஆபத்தில் பாதகம் இல்லை. பசியோடு போகணும், அவ்வளோ தூரம் நடக்கணும்.
பஸ்ஸும் வரல, ரோடும் இல்லை அப்படின்னு அவர் பெரியவர் சொல்லி தானே என்ன பண்ணார், பூர்புவஸ்வகான்னு சொல்லி சாப்பிட்டார். உடனே நாங்கள் என்ன பண்ணினோம், சரி ஆபத்தில் என்ன பண்ண முடியும், ஆளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்போல்லாம் சுகர் பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறது நாம் நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை. எல்லோரும் பூர்புவஸ்வகான்னு சொல்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே மடத்தில் ஜியர் உட்காந்துருந்தார். இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், வண்டியும் கிடைக்கல அப்படின்னு, டாய் இவங்களெல்லாம் முதல்ல ஒரு பலாரம் பண்ண உப்புமா அப்படின்னு சொல்லிட்டாரா அப்போ ஜியர் மடத்தில். அவன் உப்புமா பண்ண போயிட்டா. அப்புறம் இவ்வளோ நாள் ஏண்டா பட்டி கிடக்கூடாது, அங்கே கிளம்பின இடத்துலேயே பழங்கிழம் எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு அன்போடு கேட்டார். நான் சொன்னேன், எந்த பழத்தை ஸ்டவ் பட்டு எடுத்துன்னு வர முடியலன்னாலும் வெளியில் வாழைப்பழம் கிடைச்சி என்னாமா கொடுத்தான் ஒருத்தன். அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட நாள் யோசிச்சு கடைசியில் இவர் வாயால் இந்த மந்திரம் சொல்லிட்டு சாப்பிட்றோன்னு பூர்போஸ்வாமி சொல்லி நரசிம்மனுக்கு நிவேதனம் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா. அப்படியா சொன்னார் அவர் அப்படின்னார். ஏன் அப்படிலாம் சொல்கிறீர், தப்பு தப்பாக சொல்லி தெரியுது அப்படின்னார் ஜியர் கூட அழகேசிங்க. ஏன்னா அப்படி தப்பு தப்பாக சொல்லுற பசங்களுக்கு அப்படின்னார். அவர் விளவெழுத்து போயிட்டார். வேறு வழி இல்லை, திண்டாடுற நாங்கள்லாம் வந்திருக்கோம், அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் அப்படின்னு. உடனே ஜியர் சொன்னார், பூர்புவஸ்வகா வரைக்கும் ஏண்டா சொல்கிற, பூர்புவகானால போகிறோம், எக்ஸ்ட்ரா மந்திரம் சொன்னீங்க அப்படின்னார். இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஏண்டாப்பா வெங்கடேச சஹஸ்ரநாமத்தில் ஒரு திருநாமம் வருது தெரியுமான்னு, இந்த ரகசியம் அவர் சொன்னார். பகவானுக்கு பூர்புவாக்கிருத்தின்னு ஒரு திருநாமம். பூலோகத்துக்கும் புவர் லோகத்துக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவில் இருக்கிறான் பகவான். எதற்கு நிற்கிறான் அப்படின்னா, அவன் நிற்கிறான்னு உணர்ந்தவர்களுக்கு அந்த இடத்துல தூய்மை பண்ணி கொடுத்துரும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆகையினால பூலோகத்துக்கும் புவர்லோகத்துக்கும் புவகாங்கிறே ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கிறான். ஆகையினால பகவானுக்கு பூர்புவா கிருதி என்று பெயர் என்று நான் சொல்லி கேட்டிருக்கேன் பெரியவா. அதனால பூர்புவ சுவகா அதுக்கு மேலே வந்துக்க வேண்டியிருக்கு. அதான் பூர்புவகானாலே போகிறோம் அப்படின்னாரே பார்க்கலாம் ஜீர். அப்போ தான் அவருக்கு முகம் தெளிவாயிடுது. நம்மளை பிடிச்சி வையிறாரே நினச்சிட்டு இருந்தார், இவர் தெளிவு பண்ணிட்டார். பசி பாவம் குழந்தைகளை சின்ன பசங்களை அழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை பண்ணது ஒன்றும் தப்பு இல்லைன்னார். அதுக்குள்ளே கம்மான்னு உப்புமா வந்துடுத்து. அகோபனோட உப்புமா எனக்கு சூப்பர். அதெல்லாம் எல்லோரும் வாங்கி நன்னா சாப்பிட்டோம். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ராத்திரி பானகாரானோடனே மறுபடியும் பிரசாதம் வாங்கிக்கலான்னு ஜீர் அனுப்பிச்சார். அப்போது இந்த கதையை கேட்டதே இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். கூட ஆயுஷ் பண்ண பெரியவர் நாங்களாம் போயிட்டு, நான் பூர்பவ சுவகா கூட வேண்டாம், பூர்பவாக போகிறோன்னுட்டார் அப்படின்னா பகவான் அப்போ ஏற்பட்டார். அவனுடைய திருநாமத்துக்கும் அவன் வைபவத்தையும் உணர்ந்தால் எல்லா இடத்துலையும் அவன் நிற்கிறான். ஏழை எளியவர்கள் இடத்து நிற்கிறதே அந்த இடத்த தூய்மைப்படுத்த. இந்த எண்ணம் வந்து கொடுத்துட்டா நம்ம தூய்மையாடுறோம். அப்புறம் எல்லா பொருளும் அந்த ஸ்பேஸில் தூய்மையாடுறது. அப்போ சாப்பிட வேண்டியதுதான். அதற்காக சொன்னார் அவர் என்று சொன்னார். இதனால் இந்த வரலாறு தெரிஞ்சுனீங்களா, இது எங்கே இருக்குதுன்னா அப்போ எனக்கு தெரியாது. என்னமோ சொன்னார் வெங்கடேச சஹஸ்ரநாமம் நினச்சி, நான் பார்த்தா இதை சொல்லியிருக்கார். எவ்வளோ நுட்பமாக கவனிச்சிருக்காங்க பாருங்க. இது 585வது திருநாமம். இந்த திருநாமத்துக்கு பின்னணியான ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேளு. பூரிதி புவரிதி பூகே प्रोक्ते देव परं तु ते व्याप्या स्थित इति पविता नाम्ना வெங்கடநாதோ பூர்புவா கிருதி. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்தது. என்ன பண்ணினா, ஒரு தடவை நாம் எல்லாம் அந்த ஜியரே பிற்காலத்தில் ஒரு பெரிய ராஜகோபுரம் கட்டினா உள்ளலாம் தெரியும். ராஜகோபுரம் கட்டும் பொழுது நாங்கள் உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். ஆஃபீஸில் 10 நாள் லீவ் போட்டுட்டு விஷ்ணு புராண உபன்யாசம் தெற்கு சித்திர வீதியில் கார்த்தால பெரியவர் நமஸ்காரம் பண்ணிட்டு உபன்யாசத்துக்கு ஒரு நாள் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டேன். எங்கடா தங்கியிருக்க? தெற்கு சித்திர வீதியில் எங்கள் ஒன்று விட்டு அண்ணா ஆற்றுல. எது கேட்டேன்னா, இங்கேயே தங்குறதுனா மடத்தில் இருந்துட்டு போ, உனக்கு என்ன குறை இருக்கலாம்னார். இல்லாமல் அண்ணாவாத்தில் வசதியாக இருக்கும். அங்கேயே உபன்யாசம் எடுத்து நடக்க வேண்டாம், வர வேண்டாம். சரி, முடிஞ்ச போதெல்லாம் மடத்துக்கு வா அப்படின்னு விட்டார். 10 நாள் உபன்யாசம் இருக்கேன், ஒரு நாளைக்கு நான் வரேன்னு விட்டார். சரின்னு வந்துட்டேன். அன்றைக்கி 3 மணிக்கு நான் விஷ்ணு புராணம் நோட்ஸ் எடுத்துருக்கேன். ஹாரன் சத்தம் கேட்குறது.
ஹாரன் சத்தம் கேட்குறதுனே என்னடா இதுக்கு ஹாரன் சத்தம் கேட்குறது அப்படின்னு வாசலில் பார்த்தா அவங்களோட கார் ஜீயர் உள்ளே உட்காந்துருக்கார். அவர் பக்கத்தில் ஸ்ரீகாரை உட்காந்துருக்கார், பரமை நரசிம்மாச்சார். அவர் இறங்கி வந்தார். ஐஷி கூப்பிட்ற நியமனம் மாறுது வா அப்படின்னு. வெளில வந்தேன். ஏறி உட்கார் அப்படின்னு. என்னத்துக்குன்னு கோபுரம் கட்டின பார்க்க வேண்டாமாடா நீ அப்படின்னு அழிச்சு போனார். நாங்கள் 13 நிலை கோபுரம், அப்போ 10வது நிலை 1111 நடக்கிறது. அந்த நிலை மேலே வேலை செய்கிற ஆட்கள்லாம், நான் அந்த அலை மேலே வேலை செய்கிற ஆட்களை பார்க்குறதுக்கு, வேலை எப்படின்னு பார்க்குறதுக்கு 3 மணிக்கு மேலே மத்தியானத்தில் வந்திருக்காருச்சு சூப்பர்விஷன் டெய்லி. அதனால் கார் சீட்டில் முன் சீட்டில் உட்காந்து வச்சுட்டாருன்னு. பின்ன அவர் அந்த பக்கத்து ஸ்ரீகாரி. அங்கே தெற்கு வாசலில் போய் நின்னோம். லிஃப்ட்டில் ஏறி மேலே போகணும். லிஃப்ட்னால் நீங்கள் நினைக்கிற சொஃபிஸ்டிகேட்டட் லிஃப்ட்டு கிடையாது. செங்கல் சிமெண்ட்டெல்லாம் மேலே போகிறதுக்காக போகிற லிஃப்ட். அது சாமான் லிஃப்ட்டு. கடப்பட சத்தம் போட்டுருக்கும், 4 பக்கமும் திறந்துருக்கும். அதில் அவர் ஏறிவிட்டார். அவருக்கு அப்போவே 85-90 வயசு கிட்ட நெருங்க போகிறது. அவர் ஒரு கையில் திறந்தத்தை பிடிச்சிட்டு இருக்கார், இன்னொரு கையில் கழுவி ஊனிட்டு இருக்கார். ஏறிவிட்டார். டே ஏறுடா அப்படின்னாருன்னு. நான் ஏறினேன். இந்த அவரும் ஸ்ரீகாரிய சுவாமி ஏறினார். கீழே பார்க்காதடா பயமாக இருக்கும், என்னையே பாரு அப்படின்ட்டு. பள்ளம் போகிறது மேலே போயிட்டே இருக்கும். போயிட்டோம். ஏரியா உட்காண்டோம். கொஞ்ச நாள் சூப்பர்வைஸ் பண்ணார். கூலி கொடுக்க சொன்னார். ஆளுக்கெல்லாம் கொடுத்தார். அவர் மனசை பாருங்க, ஏண்டா இந்த வெயிலை திராடி வேலை செய்கிறது இதுகள்லாம் ஏதானு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் ஸ்ரீகாரி. தினத்தை கொடுக்குறது மலை 12-11வது மாடியில் மொட்டை மாடியில் இப்போது கீழேன்னா உப்பா பண்ண சொல்லலாம் கொடுக்கலான்னார். அவர் மடத்துக்கு வந்தால் இருடான்னார். அப்போது ஒரு ஆசாமி வந்தால் ஒரு கூட ஆப்பிள் பழம் எடுத்துடும். அவன் பாருங்க, ஜீயர் அங்கே இருக்காருன்னா நிச்சயம் வாங்குவார்னு வந்திருக்கான். இந்த லிஃப்ட்டில் ஏறி ஒருத்தன் அங்கேருந்து ஆப்பிள் பழம் கொண்டு வருவானா? வெளியில் ஸ்ட்ரீட்டில் வைக்க வேண்டியவன். என்னடா ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், இதெல்லாம் பெருமாளுக்கு கோபுரம் கட்டுறாடா, இவாளுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடு அப்படின்னார். சாமி அவசியம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஏதாவது ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு. சரி என்ன வேலை ஒரு கூட அப்படின்னு கேட்டார். அவன் என்ன 200 சொன்னால் 250 ரூபா கொடுன்ட்டார். இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்து கொடுக்குறானே கொடுன்ட்டார். முதல்ல எங்களுக்கு கொடுத்தா நாங்களாம் அப்படி வச்சுட்டே இருந்தோம். மொட்டை 11வது மாடி இது வச்சுட்டே இருந்தோம். அப்போ அந்த கூலிக்காரர்களெல்லாம் கொடுத்துட்டா. அவள்லாம் அடித்து பிடிச்சி சாப்பிட்ருக்கா. சாப்பிடேன்டா அப்படின்னாரு. நான் அவரை பார்த்தேன் ஸ்ரீகாரியத்தை. எப்படி சாப்பிட்றதுக்கு கையில் வேண்டவன். இந்த கதை மறந்து போயிடுதான் அவனுக்கு. பூர்பவ சுவா சொன்னேன்னார். அப்படின்னு எல்லாரும் தொடச்சா. அதால் வாயுவுக்கு காண்பிச்சா. வாயு பகவானை காண்பி சூரியனுக்கு காண்பிச்சிட்டு சூரியாய பிரதர்ஷிய அப்படின்னு பகவானை தியானம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டோம் பெரிய இடத்துல. அவள் பெரியவா சொன்னா நீ மனவிட்டு. அந்த மாதிரி பகவான் எங்கும் பரவிருக்கான்னு உணர்ந்தவர்களுக்கு கஷ்டம் கிடையாது. அதைத்தான் திருநாமத்தில் அழகாக பூர்புவாக்கிருதி என்று சொல்கிறார். இதற்கு தமிழ் பாட்டு அதையும் கேளுங்கள். பூரென்றும் புவரென்றும் உலகம் 2, மண்ணும் விண்ணும் பரந்த பெருமான், எண்ணி எண்ணி இவனை அழைப்பர் பூர்புவராகிருதி என்றே அன்பால். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பூர்புவாகிருதயே நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.